ஹல்லேலூயா. நம் யாவரும் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்தி தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நம் யாவரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்காக பேசுங்கப்பா. தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். திக்கெட்ட பிள்ளைகளை தேவன் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கவலை, கண்ணீர், எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைக்கிறார். இன்றைக்கு என்னென்ன காரியத்தோடு வந்திருந்தாலும் அதை தேவன் இன்றைக்கு ஜெயமாக மாற்றி கொடுக்க போகிறோம். அவரும் அப்படியே கண்களை மூடி செப்பிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே, நீர் காண்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு எங்களையும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை காணும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஆகார் சொன்ன தகப்பனே, காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் ஆண்டவருமே காணும்படியாக எங்களுடைய கண்களை ஆண்டவரை திறந்து எங்கள் செவிகளை திறந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய ஆசனை மறைத்து நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்டு அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மைத்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைத்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. கைகளை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. சொல்லுங்க. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. அல்லேலூயா, அல்லேலூயா. வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ. ரெண்டு கையை மேல உயர்த்தி. வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை. எத்தனை பேருக்கு இது புரியுதுங்க? உங்க முன்பாக நிறைய பலவான்கள்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க, நிறைய பராக்கிரமசாலிகளாம் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம நினைக்கக்கூடாது நம்ம தான் பராக்கிரமசாலி, நம்மளை விட பெரிய பராக்கிரமசாலிலாம் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் நான் அகற்றி போட்டுருவேன், எல்லாவற்றையும் அகற்றி போட்டுருவேன். எந்த ஒரு மனிதன் தாழ்மையில் இருக்கிறானோ அவனை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பராக்கிரமசாலிகளை காட்டிலும் பராக்கிரமசாலியை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பராக்கிரமசாலின்னு சொன்னா நம்ம அப்பா மட்டும்தாங்க. பலவான்னு சொன்னா எங்க அப்பன் மாத்திரம்தான். இந்த உலகத்துல பலவான் போல இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் காட்டில
பராக்கிரமசாலி யாருன்னு சொன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய அப்பா இயேசு ஒருவர் மாத்திரம். ஹல்லேலூயா. ரெண்டு கையை மேல உயர்த்தி வலியோரை அகற்றினே, தாழ்வோரை உயர்த்தினே. சொல்லுங்க, வலியோரை அகற்றினே, தாழ்வோரை உயர்த்தினே, பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினே, பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உங்கள் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உங்கள் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து சத்தத்தை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 தாழ்மையில் சபை மாத்திரம் சொல்லட்டும். நோக்கி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. 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 ஒரு விசை கூட நம்முடைய மக்களை நம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. நீ நிரப்புவதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. உம்முடைய வல்லமையால் நிரப்பும் உம்முடைய மக்களை, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். இன்று தியானத்திற்காக நான் உங்களோடு கூட தேவன் எடுத்துக்கொள்ளும்படி எனக்கு தந்த வசனம், The given word from God for our concentration, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், Epistle of Hebrews chapter 11, அதில் முதல் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். verses 1. விசுவாசமானது விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லும். பலத்த கைகளை தட்டி. Let's all clap. இந்த வார்த்தைகளை ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்தார். Spirit of the Lord grant this word to speak among you. விசுவாசத்தை பற்றி எழுதும்போது எழுதுகிறார், Here Paul share about faith. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்கிறார். Faith
Faith is the substance of the things hoped for. காணப்படாதவை நிச்சயம் என்கிறார். The evidence of things not அதனாலே seen. முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். So ancient people. விசுவாசத்தில் பல தன்மைகள் இருக்கிறது. There is many things in the faith. நூற்றுக்கணக்கான விசுவாசத்தின் தன்மைகள் இருக்கிறது. Thousands of different kinds is there. அதே எபிரேயர் புத்தகம் 12:1 வாசிக்கும் பொழுது 12 verses 1. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. He is the author of a faith. 7000 ஆண்டுகளுக்கு முன்பு 12 வருஷமாக அலைந்து திரிந்த ஒரு மகளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். The Lord honored a woman issue of 12 years blood. மார்க்குவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 34. Gospel according to Mark chapter 5. இயேசு தம்முடையவர்களை பார்த்து சொன்னார், The Lord said to them, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22 சொன்னார். 11 verse 22 said, be faith in God. அந்த சமயத்தில் ஒரு மலையை காண்பித்து சொல்லுகிறார், இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் என்று விசுவாசித்தால் நடக்கும் என்கிறார். Without that, if you believe, it will cast out into ocean. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 23ஆம் வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Verses 23. ஆனால் இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். this word here. தேவனாகிய கர்த்தர் லாசருவின் சகோதரியை பார்த்து சொன்னார், Lord God said to the sister of மரித்து போன Lazarus, லாசருவை எழுப்புகிற நேரம் வரும் the பொழுது time came to quicken his spirit. அப்பொழுது அவள் சொல்லுகிற, ஆண்டவரை இப்போது நாருமே 4 நாளாகி விட்டது என்று சொல்லுகிறாள். Lord, 4 days which took place, he was அப்ப dying. காணக்கூடாத தேவன் ஒரு வார்த்தை And சொல்லுகிறார், God said a word. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா God, என்றார். I already said, if you believe, you shall see the glory of God. யோவான் 11:41. அந்த வார்த்தைகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். these verses. தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் How என்று. great deeds the Lord அதைத்தான் performed. எபிரேயர் 11:33 சொல்லுகிறது, 11 verses 33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. Through faith they subdued kingdoms. ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற விசுவாசம், Here the Lord says, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். remain in faith. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. உங்களுடைய விசுவாசத்திலே அசைவு இருக்கக்கூடாது. There is no shaking up in your faith. விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி என்று Faith சொல்லுகிறார். is the substance of the things hoped for. எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பலமாய் வருகிறதோ, When the strong confidence comes, அவனுடைய விசுவாசம் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாது. their faith will not be shaken up. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. விசுவாசம் மேகம் போன்ற திரளான சாட்சிக்குரியது. It belongs to the clouds of the witnesses. ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய அஸ்திமாரத்தை நான் உங்களோடு கூட பேச I want விரும்புகிறேன். to speak about the foundation of the faith. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சில சமயங்களில் நாம் 2 நினைவோடு கூட வாழ்கிறோம், இது வாய்க்குமா அது நடக்குமா இது நடக்குமா என்று சொல்லி. Sometimes we are halting between too many opinions. ஆனால் விசுவாசத்துக்கு ஒரு தனி வல்லமை இருக்கிறது. There is a special power. விசுவாசத்திற்கு தனி மகிமை There is இருக்கிறது. a special glory for the விசுவாசம் நம்பப்படுகிறவின் உறுதி. faith. Faith is the substance of the things hoped இது for. எனக்கு கிடைக்கும் என்கிற உறுதி. I can claim this. நான் பிரயாசப்படுகிறேன், இதனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்கிற உறுதி. My effort will be honored. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்கிறதான ஒரு பெரிய மேன்மை அதற்கு இருக்கிறது. There is such a glory for faith. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறவையின் உறுதி. Faith is the substance of the things இதை hoped for. எனக்கு இயேசு செய்து முடிப்பார். My Jesus will do for அதுதான் விசுவாசத்திலே அசையாதது. that is the unshakable faith. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? How is our சில faith? நேரங்களிலே அசைந்து விடுகிறது, Sometimes we are give up our balance. சில நேரங்களிலே சோர்ந்து விடுகிறது, Sometimes we are tired and சில weary. நேரங்களிலே தாழ்ந்து விடுகிறது. Sometimes we are அது விசுவாசம் அல்ல. setbacks. That's not faith. விசுவாசிக்கிறவர்களாலே If you நடக்கின்ற அடையாளம் ஏராளம். Multi miracles are taking place. விசுவாசத்திலே முதலாவது ஒரு உறுதி வேண்டும், அதாவது ஒரு ஸ்ட்ரெngth வேண்டும். In faith, the first step we need is strength. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் நம்முடைய மனசாட்சி கேட்க வேண்டும். Testify, like, do you have this type of faith in our life? நம்பப்படுகிறவையின் உறுதி, Substance of things hoped இந்த for. உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். We need a strong faith. அப்படி உங்களுக்குள் இருக்குமானால் If you have, நீங்கள் மற்றவரிடத்தில் போய் உதவிக்கு நிற்க மாட்டீர்கள். you never run after men. அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்கு போய் நிற்க You மாட்டீர்கள். never ask any help to கர்த்தர் உங்களுடைய somebody. வாஞ்சையை அவர் The நிறைவேற்றுவார். Lord will fulfill your desire. உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி He'll விடுவார். honor your faith. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise be to God. விசுவாசம் அதுதான்.
That is the meaning of அதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? What's the Bible என் அன்பு பிள்ளைகளே, Children, சற்று கொஞ்சம் தெளிவாய் கவனித்து பாருங்கள். Really pay attention. இந்த விசுவாசத்தின் உறுதியை கவனிக்கும் பொழுது When you see the அப்போஸ்தலனாகிய substance of it, பேதுரு அழகாக ஒரு நிருபத்தில் எழுதுகிறார். the Peter apostle said, என்ன எழுதுகிறார்? What does he wrote? விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். remain in faith and resist the devil. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. யாருக்கு? To whom? சாத்தானுக்கு. To the demon. யாருக்கு? To whom? மந்திரங்களுக்கு. To witchcraft. யாருக்கு? To whom? வியாதிகளுக்கு. To the sickness. யாருக்கு? To whom? நோய்களுக்கு. To the disease. உனக்கு எதிரடையா இருக்கிறவைகளை நீ எதிர்த்து நிற்கிற ஒரு விசுவாசம் உறுதி வேண்டும். You need a strong faith to resist the Satan. 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது, 1 Peter chapter 5 விசுவாசத்தில் அவனுக்கு எதிர்த்து உறுதியாய் நில்லுங்கள். Resist the devil in your faith. விசுவாசத்தில் உறுதியாக எதிர்த்து நில்லுங்கள். Remain in faith and resist the devil. பின்வாங்காமல் நில்லுங்கள். Don't give up. பின்வாங்கவே மாட்டேன் Don't give up. என்கிற ஒரு விசுவாசம் இருக்குமானால், We need a strong என் faith. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. One thing, நன்றாய் கவனிக்க வேண்டும். listen. நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்ப்பார். The Lord will mind about our faith. அவனுடைய அஸ்திவாரத்தை பார்ப்பார். And the foundation. அவனுடைய காரியத்தை And பார்ப்பார். his deeds. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. நான் எந்த பட்டணத்துக்கு போனாலும் சரி, Wherever I go. அல்லது எங்கு போனாலும் சரி, Wherever I go. நான் வரும்பொழுதும் போகும்போது அவரோடு சஞ்சரிக்கும் வழக்கமுடையவன் நான். I used to have a fellowship with God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு அவர் பார்த்து There கொண்டிருக்கிறார். is a glorious angle of the Lord upon us. அப்ப உன்னுடைய விசுவாசம் எங்க So இருக்கிறது? where is your அவர் faith? அந்த விசுவாசத்தை பார்ப்பார். The Lord mind இந்த about the faith. வயதானவங்க தராசு பிடிக்கும்போது ஆடும். Look at the people, those who carry the cage. அதனால இப்படி ஆட்டுவாங்க. Scale will change. அப்படி either இல்ல. side. No. உன் விசுவாசத்தை சரியா பிடித்து பார். Remain in faith. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Yes, clap. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் திராசில் வைத்திருக்கிறார். We can measure the blessings of அவர் the Lord. ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். Teaching you one thing. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து எதிர்த்து நில்லுங்கள். Remain in faith and resist the demon. உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறவன் ஓடி போவான். And he will flee from you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஹalleluya. Praise the Lord. நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்படியாக இருக்கிற ஒரே ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கு விசுவாசத்தில் எதிர்த்து நில்லு. Jesus is our Father. He will cleanse us from all our sins. எப்படி நில்லு? உறுதியாய் நில்லு. Remain and resist the devil. ஹalleluya. Praise the Lord. ஒரு அம்மாவுக்கு 10 பிள்ளை பிறந்துச்சுங்க. A mother gave birth 10 children. நல்லா கவனிக்கணும். Listen. 10 பிள்ளை பெத்த அம்மா சொல்லுது, And the mother said புருஷனை பார்த்து, to the husband, நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிற, how long you in upright? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. Curse the Lord and die. ஏ புருஷா, You husband. நீ இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்பானேன். How long you remain in your தேவனை தூஷித்து ஜீவனை விடு Curse the Lord and என்று die. மனைவி சொல்லுகிறா. Wife said, மனைவியை பார்த்து புருஷன் and சொல்றா, this husband said to the wife, மெண்டல் மாதிரி பேசுறியம்மா. speaking like a lunatic. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன மாதிரி பேசுறியே? Meant upon நான் இந்த God. சுவிசேஷத்தை உங்களுக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா? Why I am saying this கர்த்தர் gospel? உனக்கு வைத்திருக்கிறது பெரிய ஆசீர்வாதங்கள். The Lord bestowed great blessings for உன்னை you மேன்மைப்படுத்த to வைத்திருக்கிறார். honor you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சிலவங்க சொல்லுவான், இவன் என்ன செஞ்சானோ இவனுக்கு இப்படி நடக்குதுன்பாங்க. Why is such a problem in his life? அவனுடைய மனைவி யாரு? யோபுவின் மனைவி சொல்லுகிறார். Wife of Job says, எழுபத்திரும் புத்திரர்கள் சீமானாய் இருந்தவன். richest person in அவனுடைய Eastern வாழ்க்கையிலே country, அவனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். had 10 children, சகோதரிகளும் சகோதரர்கள் பிறந்தார்கள். sisters and brothers. ஆனா நடந்தது என்ன? What happened? இந்த சூழ்நிலைகளில் அவனுக்கு ஒரு பெரிய சோதனைகள் வந்த பொழுது When he stepped into ஒரு the சம்பவம் trials, நடந்தது. there was a matter. இதெல்லாம் பார்த்துவிட்ட யோபுவினுடைய மனைவி சொல்லுகிறார், The wife said, இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பானேன். how long will you stand in your upright? தேவனை தூஷித்து ஜீவனை விடு Praise the என்றார். Lord and die. புருஷனை சாகுடான்னு சொன்ன பொண்டாட்டி உலகத்துல பார்த்திருக்கேன் நீ? Do you see any woman like this? இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் போது ஒரு உண்மை நடக்கிறது. When you see the portions from the Bible, பவுல் அழகாக சொல்லுகிறார், Paul said, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. now faith is the substance of the things அந்த hoped உறுதி for. நமக்குள் இருக்குமானால் If you have this உறுதி இல்லாத வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே வராது. we never ever confess கரங்களை unfaithful தட்டி words. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap. யோபின் புத்தகம் 2:9 சொல்லுகிறது, Job 2 verses 9. யோபினுடைய மனைவி அவனை பார்த்து கேட்கிறார், Wife of Job இன்னும் said, உடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறியே? how long will you stand in your righteous? உங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்த விரும்புகிறார். The Lord delight you, lead you in a miraculous way. விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். Remain in faith. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். He will make your head not a tail. உங்களுக்கு
கீழாக்காமல் He will மேலாக்குவார். lift up you. உங்களை தேவன் பார்த்து சொல்லுவார், நீயோ சீயோ. Oh, you are Zion. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. Bible says. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:42 வாசித்து பாருங்கள். Acts 2 verses முதலாவதாக அந்த உறுதியான வாழ்க்கை எப்படி வருகிறது? How this we claim அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், in the doctrine of apostle, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், doctrine of apostle, அப்பம் பிட்கதிலும், and sharing bread, அந்நியுன்னத்திலும் and fellowship, உறுதியாயிருந்தார்கள். they were remained. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர்கள் செய்தியை கேட்கிறார்கள், Hearing the doctrine, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறார்கள், hearing the word of God, அந்த உபதேசத்தில் உறுதியாயிருந்தார்கள். remain in the இன்றைக்கு doctrine. இந்த ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் 4வது வாரம் சண்டே சர்வீஸ்ல பேசப்படுகிற இந்த வார்த்தையின்படியே, இந்த உபதேசத்தின்படி கர்த்தனை ஆசீர்வதிப்பார். According to the word what the Lord shared this Sunday, He'll bless me. அதுதான் உறுதி. That is confident. அவர்கள் அந்த உறுதியாய் They தரித்திருந்தார்கள். remain in the doctrine. என் அருமையான மகனை மகளை Son and daughter, சற்று யோசித்து பாருங்கள். pay attention. அதை பவுல் சொல்லும்போது இப்படி Then சொன்னார். Paul said, 1 கொரிந்தியர் 2:5 அதிகாரத்திலே, 1 Corinthians chapter 5, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 5வது வசனத்திலே, chapter 2 verses 5, என்னுடைய பேச்சு, my speech, என்னுடைய பிரசங்கம் my preaching மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல், was not with the enticing word of man's wisdom, ஆவியினாலும் in spirit, பலத்தினாலும் in power, உறுதிப்பட்டதா இருந்தது. demonstrated. கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க Hallelujah. பார்க்கலாம். அல்லேலூயா. Hallelujah. உங்களுடைய பேச்சு உறுதியா இருக்கணும். Your speech should be remained. பிரசங்கம் உறுதியா இருந்தது. Speech should be அதனால தான் remained. பவுலுடைய ஊருமார்களை கலட்டி எறிவது அற்புதம் நடந்தது. So miracles took place when Paul பேதுரு நிழல்பட்டு சுகமானார்கள். somebody healed by பிசாசுகள் நடுங்கியது. demons frightened. என்ன காரணம்? Reason, உறுதி. remain. உறுதி. Remain. உன் வாழ்க்கையில ஒரு உறுதி அவசியம் தேவை. You need this remaining நீ power. பேலன்ஸ் இல்லாம வாழ்ற, You are give up your balance. இதுவா அதுவா என்று வாழ்ற. You are living for heathen and அதைத்தான் death. அங்கே பவுல் சொன்னார். That's what Paul said. விசுவாசம் ஆனது நம்பப்படுகிற உறுதி. Faith is the substance of the கைகளை things தட்டி hoped தேவனுக்கு, for. கைகளை தட்டி தேவனுக்கு, Yes, பக்கத்துல கைகள் சொல்லுங்க, உறுதியாயிருப்பேன் சிஸ்டர். Should be remain. உங்கள் விசுவாசம் உறுதியாயிருக்க வேண்டும். Remain in faith. ஆனால் வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the word of the Lord say? என்னுடைய பேச்சு, My speech, நான் ஒருத்தனிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, my words, what I am sharing நான் to ஒரு others, ஆத்துமாவோடு சொல்லுகிற குரல்கள், the sound what I am sharing to நான் others, பேசிக் கொண்டிருக்கிற வியாக்கியானங்கள், my explanations, நான் அவர்களுக்கு revelations, வாக்கு கொடுத்திருக்கிற my வாக்குகள் promises and revelations உறுதியாயிருந்தது should be என்றார். seasoned தேவனுடைய பலத்தினால், in the strength of God. தேவனுடைய பலத்தினால், In the strength of கரங்களை God. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. சிலவங்க வாக்கு கொடுப்பாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. Somebody will give a promise but they will not remain. அடுத்த வாரம் சிஸ்டர் கொடுத்துறேன். Sister, next week I'll give you. அடுத்த வாரம் போய் கேட்டா 2 நாள் பொறுத்துக்குவாங்களேன்பாங்க. Please wait for 2 days. அப்ப நீ கேட்கல, அவங்க உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை They வாழுகிறார்கள். are not remaining, they are confident. யோசித்து பாருங்கள். Just think. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் உறுதியா இருக்கிறதா? Check your life. Are you remaining in நீங்கள் your spiritual? உறுதியாக ஒண்ணு இல்ல, கணவன் மனை கை கோத்த ஆண்டவரே, இந்த 3 குறிப்புக்கு ஜெபம் பண்ற ஆண்டவரே, Husband, wife, ஆண்டவரே pray. இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. Lord, I need this prayer. நீங்கள் உறுதியா நின்னா அது தானா If வரும். you remain, the praise has been honored. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஒரு அல்லேலூயா. Amen. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள். That is the word of the Lord. வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. அதைத்தான் பேதுரு சொல்லும்போது இப்படி That's சொன்னார். what Peter said. 2 பேதுரு 1:10 வாசித்து பாருங்கள். Peter chapter 1 ஆகையால் சகோதரனே சகோதரி, Therefore, brethren and sisters. அவன் சொல்லுகிறான் பாருங்கள். Yes. ஆகையால் சகோதரரே, Therefore, brethren. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த வேதம் அழகாக சொல்லுது, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படி செய்தால் ஒரு காலம் நீங்கள் இடறுவதில்லை. Be sober about your calling and election. If you do that, you never ever stumble. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நீங்கள் எதற்கு அழைக்கப்படுகிறீர்களோ, For what purpose you are called, எதற்காய் வருகிறீர்களோ, what purpose you are coming, நீங்கள் உறுதியாயிருக்க வேண்டும். remain in that. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். Look at the election. இவைகளை சிந்தித்துக் கொண்டு, Think about this. இவைகளை நிலைத்திருந்தால் Remain in this. ஒரு காலம் நீங்கள் இடறவே You மாட்டீர்கள். never ever fall down. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பேதுரு. Such a beautiful word. 2 பேதுரு 1:10 சொல்லுகின்றன. 2 Peter chapter 1 என் verse அருமையான 10. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதை பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது இப்படி When எழுதுகிறார். Paul wrote to Romans, அவர் என்ன சொல்லி what எழுதுகிறார்? does he say? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். Rejoice in confidence. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
Rejoice in confidence. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். Be patient in suffering. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். Be patient in சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Remain in prayer. என்ன விசுவாச கை தட்டு. Hallelujah. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்பிக்கையில சந்தோஷமாயிரு. Rejoice in confidence. உபத்திரவத்தில பொறுமையாயிரு. Be patient ஆனா in trouble. ஜெபத்தில மட்டும் உறுதியாயிரு. But remain in prayer. சாத்தான் துண்டக்கானான் துணியக்கான பறப்பான். Satan will flee. பறப்பான். Flee before. பறப்பான். Run before. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. உபவாசித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை முடிக்கிற வரல வெளில வராதே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The creator of universes be with us. தேவன் நமக்கு தோல்வியை கொடுக்கவே மாட்டார். We never ever experience ஒரே ஒரு failures. காரியத்தை சொல்லுகிறேன். Let me say one நீங்கள் thing. ஒரு குறிப்பை குறித்துவிட்டு If you point out a prayer request, ஒரு குறிப்பை நீங்கள் குறித்து if எழுதிவிட்டு you point out the prayer அதை request, சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது when you confess and pray, நல்லா கவனிச்சு பாருங்கள். listen, உளினால கூட ஓட்ட போட முடியாது. you cannot drill the, இரும்பால கூட ஓட்ட போட you முடியாது. cannot use iron. ஆனால் இரவானத்திலிருந்து வழிகிற சொட்டு சொட்டாய் விழுகிற தண்ணீர் அங்கு ஓட்டி கொண்டிருக்கும் போது அது விழுகிற வேகத்திலே அதனுடைய உறுதினாலே அந்த இடம் ஓட்டையாயிட்டே But இருக்கும். every drop of the water will drill the earth. ஹalleluya. Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அந்த மழை நீருக்கு அவ்வளவு உறுதி இருக்கிறது. There is a power in the dew drops டொப்பு of டொப்பு heaven. டொப்பு 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 நாங்க போடும்போது அழகா கரெக்ட்டா அந்த விழுந்த இடத்துல அப்படியே பள்ளம் போயினே இருக்கும். Every drop of the water will drill the அந்த ground. மழை நீருக்கு ஒரு உறுதி இருக்கிறது. There is a strong grip in the என்னால ஓட்ட water. போட முடியும். I can drill the ஒரு earth. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Amen. கையை தட்டி அப்பா கோரலையா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடு சொல்லு. நான் உறுதியாய் இருப்போம். I'll be remaining ஜெபமா in prayer. உறுதி. Strong. நம்பிக்கையா Confident. உறுதி. Faith. விசுவாசமா Faith. உறுதி. Remain. வார்த்தையா Word. உறுதி. Remain. செயலா Action. உறுதி. Remain in action. தேவன் அதை செய்ய வல்லமை The உள்ளவர். Lord is mighty to do. என் அன்பு மகனே மகளே. Son of God. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. That is the word of the Lord. விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். Remain in your faith. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி. Faith is a substance அப்படி of ஒரு things நம்பிக்கை hoped உனக்கு for. இருக்குமானால் You need that faith. எதை இழந்து விடுவென்று எண்ணுகிறாயோ Whatever you அதை நீ worried, இழக்க மாட்டாய். உன்னை தேடி you will வரும். never ever lose அது anything. உன்னை தேடி வரும். Your things will come. நீ வெட்கப்பட You மாட்டாய். should not be a உன்னை despised. வெட்கப்படுத்த விட மாட்டார். Never ever கரங்களை தட்டி ஒரு அலையா despised. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அன்பு மகனே மகளே, son and daughter, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். take a decision என் today. விசுவாசத்தை நான் மாற்றுவதில்லை. I never ever change my faith. என் காரியம் நடக்கும். My things will be success. என் நம்பிக்கை My நிறைவேறும். confidence will be take என் place. விசுவாசம் எனக்கு உறுதியாக My faith இருக்கிறது. remain in my life. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters, என் அன்பு பிள்ளைகளே, children, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் in the name of சொல்லுகிறேன். the Lord, those say this verse, I'm saying உங்களுடைய that. விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். Remain in your faith. ஒரே ஒரு காரியம் One thing, வாய்க்கும். it will success. வாய்க்கும். Success. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கைத்தட்டு. ஹalleluya. நம்முடைய முப்பிதாவாகிய யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தார்கள். Jacob had 12 children. எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க? How many? 12 ஆம்பளை பிள்ளைங்க. 12 children. அவன் மத்த 11 ஆம்பளை பிள்ளைகளுடைய ஃபெய்த் எல்லாம் உறுதி இல்லாம ஃபெயில் ஆயி போச்சு. All the 11 were failed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனா ஒரே ஒருத்தனுடைய மட்டும் உறுதியாய் இருந்தது. Only one always அவன் செத்து பிழைச்சவன்யா. He was a man, got life. குடியிலிருந்து வெளியே வந்தவன்யா. Came from the pit. போத்திபாரத்தில் விற்கப்பட்டவன்யா. Sold. போத்திபார் பார்வோனிடத்தில் வித்தாங்கய்யா. And he sold. ஆனால் அவன் மட்டும் தான் உறுதியாய் இருந்தான். He was கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Let us say hallelujah. Praise the Lord. அவனை பெத்த அப்பன் கூட உறுதி இல்லாமல் போயிட்டான். Even father also gave என் up. புள்ள செத்து போயிடுச்சுன்னு My son சொல்லிட்டான். was died. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. Joseph was ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம். Genesis 49. என் அருமையான 22 முதல் வாசிக்க கேட்போமா? 22 onwards. யோசேப்பு கனி தரும் செடி, கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி, கனி தரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஹலோ, இங்க கவனிங்கள். நான் பைபிள் சொல்றதுக்கு பாருங்க. சுவரில் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. இங்க பாருங்க, வில் வீரர்ல சர்ரு சர்ரு சர்ருன்னு அம்பு விடுறான். யாருக்கு விரோதமா? The archers sends their
arrow அவனை மனம் அடிவாக்கும்படி விட்டுறாங்க. against him. கேப்பே இல்லாத விடுறான். Continually பிசாசு அக்கினி அஸ்திரங்களை அனுப்புவான். demons send அதை many arrows. அவிழ்க்கத்தக்கதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். But the Lord keep you to destroy anything. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எதை வைத்திருக்கிறார்? What is that? விசுவாசம் என்னும் கேடயம். We have a shield of faith. விசுவாசம் என்னும் கேடயம். Shield of faith. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வில் வீரர்கள் அவனை மணிமடிவாக்கினார்கள். அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனை பகைச்சாங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. உறுதியா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. என்ன விசுவாசம். Praise God. ஹalleluya. Praise God. ஷாக் ஆகலையா. Abode in strength. அவன் வில் அசையல. Never ever change. அவனுடைய வில் உறுதியா இருந்தது. His bow abode in strength. அதனால் அவன் இஸ்ரவேலிகளில் இஸ்ரவேலின் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கன்மலன் எது தெரியுமா? தாகத்துக்கு தண்ணி தரும். Solid rock will provide water to மேய்ப்பன்னா drink. பாலை கறந்து குடிச்சிடலாம். Shepherd can drink the ஒரு milk. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதனால் அவன் வில் உறுதியா So இருந்தது. his இன்றைக்கு bow, நீ உறுதியா இருப்பாயானால் if you remain நீ in faith, தான் you ஆசீர்வதிக்கப்பட்டவன். are blessed. உன்னுடைய சந்ததி, Your generation, உன்னுடைய தலைமுறை, your lineage, 2 பிள்ளையா, 2 children, 3 பிள்ளையா, 3 children, 4 பிள்ளையா, 4 children, உன் பிள்ளைகளுடைய கொடி படரும், their flag ஆசீர்வாதமாய் will be run படரும், over. உயர்த்தப்பட்டிருப்பார்கள். They'll be lifted up. மனம் அடிவாக்கினார்கள் நேற்று வரை. They may despise அவர்கள் you. அத்தனை பேர் தோற்று போவார்கள். They will fail before இயேசு you. உனக்கு சொல்லுகிறார், Jesus says to உன்னுடைய you, வில் உறுதியாய் இருக்கும், Your bow will உறுதியாய் இருக்கும். be in strength. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? விசுவாசிக்கிற பக்கத்துல கை சொல்லுங்க. நான் உறுதியாய் இருப்பேன். I'll be remind. நான் இடற மாட்டேன். Never ever stumble. நான் தளர மாட்டேன். Never ever give up. நான் சோர்ந்து போக Never மாட்டேன். ever tired. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அதைத்தான் எபிரேயர் புத்தகத்தில் பவுல் சொன்னார். That's what Paul said to Hebrews. எபிரேயர் புத்தகம் 3:6 வாசித்து Chapter பாருங்கள். 3 verses 6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக கைகளை தட்டி நாம் அவருடைய கையை தட்டி பாக்க. Let us clap loudly. அதுதான் ஐயா உறுதி. That is the house of the நீ Lord. சொல்லு, நான் ஏசாமி வீடுங்க. I'm a house of the Lord. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. பிசாசு ஏசாமி வீட்டுக்கு வருவானா? How can demon come to the house of the Lord? வருவானா? வரமாட்டான். அப்ப ஏசாமி வீடா நீ மாறிட்டனா? You become a house of the Lord. நீ அவருடைய வீடா மாற்றனா? You become the house of the Lord. பிசாசு திரும்பி பார்க்க மாட்டான். There is no work for demon. பிசாசு உன்னை தொடறானா? நீ அவருடைய வீடு இல்லன்னு அர்த்தம். You are not the house of the Lord. நீ உறுதியா இருப்பாயானால் If you remain, நீதான் அவருடைய வீடு. You are the house of God. நீதான் அவருடைய வீடு. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. நீங்க தான் அவருடைய வீடு. You are the house of the தலைமையில Lord. சொல்லுங்க, ஏசப்பா நான் தான் உன் வீடு. ஏசப்பா நான் தான் உம்முடைய வீடு. நல்லா கவனிங்க. Listen. உங்க வீட்ல அடுத்து வந்து வாழ்வான்னு நீங்க வாழ்வீங்களா? Others how can come into சத்தமா your சொல்லணும். house? வாடகை இருக்கிற வீட்டையே அந்த கூட்டி பெருக்கி வச்சுக்கிறோம் இல்ல. அவர் வீடா நம்ம மாறிட்டனா எவ்வளவு உறுதி இருக்குயா. Become a house of the Lord. What a great privilege. ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya. Amen. அதிலே 14 வசனங்களை வாசிக்கலாமா? Verse 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நீ ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? அந்த ஸ்டார்டிங் முதற்கொண்டு போய் சேர்ற வரையிலும் From the beginning to the end. இன்ஜின் திணற கூடாது. வண்டி என்ன செய்யணும்? The idling should be neutral. ஓடிட்டே இருக்கணும். But the vehicle should அதுதான் be உறுதி. That is confidence. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லியா. பலத்த கைகளை தட்டி நேர போய் கேட்கலாம். ஹலோ என் பங்கு கொடு. We are the partaker of Christ. என் பங்கு கொடு. Give my portion. என் பங்கு கொடு. Give my portion. உன் பங்கு அவர்ட்ட ஏராளமா இருக்கிறது. Sufficient. உன் பங்கு ஏராளமா இருக்கிறது. Your portion is உன்னுடைய there. பங்கு என்ன? What is your portion? உன் ஜெப குறிப்புல என்னென்ன பங்கு உனக்கு வேணும்? அதை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். உறுதி. Confident. உறுதி. Confident. உறுதி. Confident. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி எழுந்து நிற்போமாக. Quickly stand. அவர்ட்ட பங்கு கேட்க போறோம். We are going to ask our portion from God. உங்க பங்கு நீங்க வாங்கிட்டு தான் இங்க போகணும். Claim your portion and go.
இதை உண்மையாய் நீ உறுதியா வாசிச்சிட்டன்னா, if you truly read the word, உன் பங்கு உன்கிட்ட வந்துரும். your portion எவனும் புடுங்க முடியாது. on the way. No, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? யாவரும் வேதத்தை திருப்பி ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், Isaiah 26th chapter. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your pages. 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உம்மை சத்தமா சொல்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். நல்ல கவனிக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் எது? மனது. மனது. Mind is important. எது? For all. மனசு தான் காரணம். Mind is reason for all. எல்லாத்துக்கும் எது காரணம்? What is reason, sir? எல்லாத்துக்கும் எது காரணம்? மனது. மனசு காரணம். Mind is the உம்மை reason. உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஒரு அல்லேலூயா சொல்லியா. Amen. உம்மையே நம்பி இருக்கிறபடியால். பாருங்க அவனோட உறுதி எப்படி இருக்கு. உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை நல்லா கவனிங்க. எல்லாரையும் அல்ல, Not for all. உறுதியாய் இருக்கிறவனை, He who நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அல்லேலூயா. Lord. எப்படிப்பட்ட சமாதானம்? Perfect peace. 50%, Perfect peace. 75%, 25%, 99% இல்ல, பூரண It's called perfect பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்ற. அப்படியே பைபிளை peace. கிளவச்சு, Keep him. ஆண்டவரே நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்றேன். I will. எல்லாரும் கவனி, 2 கையை உயர்த்திட்டு உங்களுடைய ஜெப குறிப்பு என்ன, What is your அது prayer அப்படியே request? கண்ணை மூடி அவர்கிட்ட சொல்லுங்க. And share to உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பங்கு அவர்கிட்ட தான் இருக்குது. what you need. உங்க ஆசீர்வாத பங்கு அவர்கிட்ட Your தான் இருக்குது. blessings is in the Lord. நீங்க அவர்கிட்ட கேட்டு அவர் உங்களுக்கு If தருவார். you ask, he'll give நீங்க you. அவர்கிட்ட கேட்டு அவர் உங்களுக்கு கொடுப்பார். If you ask, he'll give you. அதுதான் வசனம் That சொல்லுகிறது. is the word of the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். Remain in faith. விசுவாச நம்பப்படுகிற உறுதி. It is a hope. The substance of- விசுவாசத்தினாலே அவன் வில் உறுதியாயிருந்தது. So his bow. அப்படியே 2 கையை உயர்த்தி, என்னுடைய பங்கு என் இயேசுவிடத்தில் எனக்கு வரும், என் நம்பிக்கை உறுதியாயிருக்கிறது என்று I am remain in faith. My portion will come அப்படியே from the கண்களை Lord. மூடுவீர்களாக. பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எத்தனையோ காரியத்தில் உறுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்கும்படியாக, ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, எப்படி ஆண்டவரே யாக்கோபின் ஆண்டவரே யோசேப்பின் வில் ஆண்டவரே உறுதியாக ஆண்டவர் நின்றது ராஜா. ஆண்டவரே இனி நாங்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் உறுதியாக நிற்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு மத்தியில் ஆண்டவர் உறுதியாக இருந்தால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே பங்கு கொடுக்கிற தேவனாய் இருக்க ஆண்டவரே. அப்போ இந்த நாளில் எங்களுடைய உறுதியாக இருந்து எல்லா பங்குகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நாங்களும் எங்கள் சபை பிள்ளைகளும் ஆண்டவரே உறுதியாக இருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒரு நாளும் உடைய வருகை வர வரைக்கும் ஆண்டவரே அந்த உறுதியை விட்டு ஆண்டவரே விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தில் நாங்கள் உறுதியாக தரித்திருக்க உதவி செய்வீராகப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்படி கைகளை உயர்த்துங்கள், சொல்லுங்கள், இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே மனதார விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த உபதேசத்தின் உறுதி, அப்பம் பிட்களின் உறுதி, ஜெபத்தின் உறுதி, ஆண்டவரே நம்பிக்கையின் உறுதி, ஆண்டவரே யோசேப்பை போல் உறுதியாக எங்களுடைய பங்கு, எங்கள் ஜெப விண்ணப்பத்தின் பங்கு, நாங்கள் வேண்டிக் கொண்ட பங்கு உம்மிடத்தில் இருக்கிறது, எங்களுக்கு கொடுத்து விட்டு உறுதியாய் விசுவாசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சொல்லுவார்.